சேர்த்துடணும். அல்லாட உதவியை கொண்டு என் பிள்ளைக்காக நாங்கள் என் பையன் முகமது அப்சர்தீன்னு 10 நாளாக காணும். எங்கேயும் ஃபஜர் தொழுதுட்டு வந்தாப்புல. சரி இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்பாப்புல வருவாப்புலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வரலை. அதுக்கு பிறகு சொந்தக்காரவங்க எல்லார்ட்டையும் விசாரித்தோம். அங்கேயும் யாரும் வரதா சொல்லலை. ரொம்ப கவலையாக இருக்குது. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு மனசு இறங்கி என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக முதலமைச்சர் அவர்களை கையேந்தி கேட்டுக்கிறேன். என் பிள்ளையை எப்படியாவது என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். அல்லாட உதவியை கொண்டு என் பிள்ளைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் முயற்சி பண்ணி என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். அல்லாட உதவியை கொண்டு ரொம்ப கெஞ்சி உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் எல்லாருக்கும் அறிக்கை கொடுத்து, எல்லா போலீஸுக்கும் அறிக்கை கொடுத்து என் பிள்ளையை எப்படியாவது கண்டுபிடிச்சி என் கையில் ஒப்படைக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முகமது அப்சர்தீன் சுமார் 27 வயசாகுது. இந்த பையனுக்கு ஃபஜர் தொழுதுட்டு வருவாப்புலன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் காத்திருந்தாங்க. இன்றைக்கி 10 நாளாவது. சொந்தக்காரோடு எல்லா வீட்டையும் நாங்கள் விசாரித்து பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லை. காவல்துறையில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் ஐயா தயவுசெய்து கொஞ்சம் மனசு இறங்கி இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்கள் பிள்ளைய எங்கள்கிட்ட வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தயவுசெய்து எங்களுக்காக எடுத்து கொடுத்து எங்கள் பிள்ளைய எங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நன்றி. நூருல் அமீன், அலிமா நாச்சியா.